ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு காலை வேளையிலே தேவ சமூகத்திலிருந்து தேவனை ஆராதித்தீர்களா? வேதம் வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே மனதார உங்களை வாழ்த்துகிறேன். போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். முன்குறித்தாரே, முன்குறித்திருக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 30வது இறைவார்த்தை விதமாய் சொல்கிறது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறார்களோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கிறார்களோ அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ, யாரை முன்குறித்தார்? என்னையும் உங்களை தான். என்ன கேட்டால், நான் ஒரு காலத்தில் ஊதாரியாக இருந்து ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு, என் தாய் தகப்பனுக்கு நான் 8வது குழந்தையாய் பிறந்தவன். 7 பேரையும் செலக்ட் பண்ணலை, 8வது எண்ணி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது குடும்பத்தை பாருங்கள். ஈசாயின் குடும்பத்தில், ஈசாயின் பிள்ளைகளிடத்தில் சவுல் தீர்க்கதரிசி மூலமாய் அவன் பிள்ளைகள் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தேவன் அனுப்பும்போது, ஈசாய் தாவீதின் தகப்பன் தனது பிள்ளைகளை கொண்டு முன்பதாக சாமுவேலுக்கு முன்னதாக நிறுத்தினார். ஆனால் முன்குறித்ததோ, தேவன் முன்குறித்ததோ, சொந்த தகப்பனால் மறக்கப்பட்ட, சொந்த சகோதரால் மறக்கப்பட்ட தாவீதே. அல்லேலூயா. எல்லாரும் எங்களை மறந்து போயிருக்கலாமா? ஐயா, அவங்கள மறந்து போயிருக்கலாம். ஒரு நாளில் உங்களோடு கூட இருந்தவங்க, உங்கள் கூட இருந்து எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருந்தவங்க உங்களை மறந்து போயிருக்கலாம். உங்களை நினைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைத்திருக்கிறாரு. அவர் அறிந்திருக்கிறார், அவர் நினைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களை முன்குறிச்சிருக்காரம்மா, அதனால தான் அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லி, சீசர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் மலையில் ஏறி ஜெபித்து விட்டு இறங்கி வந்து தாம் விரும்பினவர்களை அழைத்தாராம். அழைத்தவர்களை அனுப்புகிறார். கவனிங்க ஐயா, எதுக்கு அவர் முன்குறிக்கிறார்? அழைப்பு எதுக்கு? அவரை குறித்து சொல்வதற்கு. அழைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிய வைத்து மற்ற ஜனங்களுக்கு சொல்லும்படியாய்த்தான் இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கி இருக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பங்களில், உங்கள் உறவுகளில் அழைச்சிருக்கிறோம், ஆனால் அசட்டை பண்ணி நிற்கிறையா? ஒரு நாள் ஜெபிக்கிறோம், ஒரு நாள் ஜெபிக்க முடியல, பாரத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் நின்று பாருங்கள். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்துவா. அல்லேலூயா. சாதாரண சவுல் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவர், கிறிஸ்தவரை அழித்து கொண்டிருந்தவர், ஒரு கொலைகாரனாய், ஒரு வெறியனாய், கிறிஸ்துவுக்கு எதிராய், கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் எழும்பினவரை கர்த்தர் மாற்றி, அவரை முன்குறித்து மாற்றி அவரை பவுலாகி உருவாக்கினார். அல்லேலூயா. அவர் கரத்தினால் 13 நிருபங்களை எழுதி வேதாகமத்தில் திருச்சபைக்கு உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அவர் நீதிமானாக்கின மாத்திரமல்ல, ஆண்டவர் மகிமை கொடுத்து மாற்றிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பவுலுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சாதாரண மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் அழைத்து, அவரை முன்குறித்து அழைத்து, வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தவன், இரவு முழுதும் பாடுபட்டு ஒன்றுமில்லை என்று சொன்னவரை அழைத்து அவர் அபிஷேகித்து அவர் உயர்த்தினார். அல்லேலூயா. முதல் அற்புதத்தை அவர் கரத்தினால் செய்யும்படியாக வைத்தார். முதல் பிரசங்கத்தை அவர் கரத்தினால் செய்யும்படியாக வைத்தார். இன்றைக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. உங்களை முன்குறித்திருக்கிறார் சிஸ்டர், உங்களை முன்குறித்திருக்கிறார் பிரதர், தம்பி, உங்களை முன்குறித்திருக்கிறார். நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், முன்குறித்தா எங்கள் குடும்பத்தில் யாருமே என்னை கண்டுக்கல. உங்களை கண்டுகொள்ள ஒருவர் இருக்கிறார். உங்களோடு அவர் இருக்கிறவர். உலகத்தில் இருப்பதை பார்க்கிலும் உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களோடு உம்முடைய வார்த்தையை கொடுக்கிறீரே தகப்பனே. அப்பா, அந்த அழைப்பின் மேன்மை, அழைப்பின் அபிஷேகம் அவர் மேல் இறங்குவதாக. அவர்களை கொண்டு நீ எதை செய்ய சித்தமாய் இருக்கிறோ, தேசத்திலும் திருச்சபையிலும் தேவ ஜனங்களுக்கும் தகப்பனே, நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காய் நன்றி. எதற்கென்று அவர்களை முன்குறித்தரோ இந்த காரியத்தை அவர்களை கொண்டு செய்வீராக. இதுவரை தடைப்பட்ட காரியங்கள்லாம் விலகி போகட்டும். தேவ தயவு கிருபை
உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தின் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.